morning guys, another day. I think it's day 14. ஸோ காலேஜ் கிளம்பியாச்சு. டடா, எனக்கே ஒரே ஜாலியாக இருக்குது. இப்போலாம் நான் காலைல உங்கள்கிட்ட குட் மார்னிங் சொல்லி பேசும்போதே ஏபிசி ஜூஸோடு தான் பேசுகிறேன். பிகாஸ் எனக்கு அப்போ தான் டைம் இருக்குது. நான் காலைல எழுந்ததே லேட் ஆகும். அப்போ என்னால் வந்து அந்த நார்மலாக ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக வந்து லீவ் டேஸில் வந்து நார்மலாக என்னோடய டே எப்படி போகணும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இல்லைனா வந்து என்னோடய காலேஜ் டே நார்மலாக எப்படி போகணுன்ட்டு நான் ஒரு ½ அன் ஹவர் சீக்கிரம் எழுந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ கைஸ், நேற்று வந்து நான் ஒரு ரீல் போஸ்ட் நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து கெஸ்ட் லிரிக்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ வந்து நானும் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி இனிமேல் கொஞ்சம் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஐடியாஸ் இருக்குது அப்படி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் ஷோ யூ கைஸ். ஸோ எதுக்கு நான் இதை காட்டுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து அந்த கடலை மாவு ஸ்க்ரப் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஒரு கையில் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் யூஸில் நல்ல ஒரு விசிபிள் ரிசல்ட், ரொம்ப வேறு லெவல் ரிசல்ட் அப்படி கிடையாது, பட் கண்டிப்பாக வந்து ஒரு விசிபிள் ரிசல்ட் தெரியுது. ஸோ இது ரெண்டுத்தில் எந்த கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது ரெண்டுத்தில் ஒரு கையில் தான் வந்து நான் ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன், ஒரு கையில் வந்து பண்ணல. எனக்கு நேரில் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் தெரிஞ்சது கைஸ். நான் இதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிற வரையும் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு டே 30th வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு காலேஜ் கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு புதுசான ஒரு லிப் காம்போ ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் எப்பயும் மோஸ்ட்லி மேட் ஃபினிஷில் தான் போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் க்ளாஸி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். சியர்ஸ். ஸோ நான் உங்கள் எல்லோரையும் காலேஜில் போய் மீட் பண்ணுறேன். ஓகே, பை கைஸ். ஸோ நான் உங்கள் எல்லோரையும் மறந்துட்டேன், அதனால தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு நான் ஒரு இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டிய லாங் வீடியோ இருக்குல்ல, அதாவது ஐ திங்க் 15th டே நினைக்கிறேன். 15th டே எடிட் பண்ணி நான் அப்லோட் போட்டுட்டேன். ஸோ இப்போ நான் எங்கே ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ரீல்ஸ் ஷூட் பண்ணுறதுக்காக, இன்ஸ்டாகிராமுக்காக. ஸோ எனக்கு இந்த லுக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போகலாம் தான் வந்து நான் போய் இப்போ ரீல்ஸ் ஷூட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், ஸோ லுக் நம்பர் 2. ஸோ இன்றைக்கி 2 ஷூட்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன் ரீல்ஸ்க்கு, 2மே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நான் முடிச்சுட்டு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ ஜாலியாக இருக்கேன். எனக்கு இந்த நியூ லிப்ஸ்டிக் அண்ட் நியூ ப்ளஷ் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த டாப் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து 2 க்ளோதிங் ரீல் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் அதெல்லாம் என்ன நான் ரீல் எடுக்கிறேன், என்னெல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கணுன்னா ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைபா ஓகே, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, காஸ்டியூம் சேஞ்ச்லாம் இல்லை, நான் வந்து ரீல்ஸ் எடுத்து முடிச்சுட்டேன். நான் வந்து பேக் டு மை பைஜாமாஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா சாப்பிட போகிறோம் கைஸ், டின்னர். ஸோ நான் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து உங்கள்கிட்ட இந்த விஷயம் சொல்லலை, அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா வந்து வீக்லி 1 டே வந்து சாலட் டே மாதிரி எடுத்துக்கலாம், லைக் கம்ப்ளீட்டாக லிக்விட் அண்ட் சாலட்ஸ் மட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து அந்த டே தான். ஸோ நான் இது மார்னிங் சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மார்னிங் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடித்தேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கோவா பட்டர் மில்க் குடித்தேன். அதுக்கப்புறம் அவள் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து காஃபி குடித்தேன் கைஸ். இப்போ வந்து நம்ம சாலட் சாப்பிட போகிறோம். ஸோ என்ன சாலட்னா வெஜிடபிள் சாலட், ஆனால் அதில் வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக, சிக்கனும் எக்கும். ஸோ வாங்க அந்த சாலட் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளாகில் உங்களுக்கு காமிச்சிடும். ஓகே, ஹாய் கைஸ். ஸோ நம்ம வந்து இப்போ சாலட் பண்ண போகிறோம். சாலட்க்கு வந்து நான் என்னென்ன போடுறேன் அப்படின்ட்டு ஆல்ரெடி எல்லாமே சாப்ட் அண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ மிக்ஸ் அண்ட் மேட்ச் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன் உங்களுக்கு டொமேட்டோ பிடிச்சிருந்தா நீங்கள் டொமேட்டோ போடலாம். ஐ எம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் டொமேட்டோ இன் மை சாலட். ஸோ அதனால் வந்து நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேரட் வந்துட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் குக்கும்பர் அண்ட் 1 பாயில்டு எக்கு. இப்போ தான் நான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டை இறக்க போகிறேன். சிக்கன். இது வந்து 100 grams ஆஃப் சிக்கன் இருக்குது. இது வந்து ஆயிலே இல்லாமல் மசாலா போட்டு ஜஸ்ட் பேன் ஃப்ரை மட்டும் பண்ணி வச்சுருக்கு. தட்ஸ் இட். ஸோ இது எல்லாமே போட்டு தான் இப்போ நம்ம சாலட் பண்ண போகிறோம். உங்களுக்கு காட்டுறோம். ஓகே,
சாலட் ரெடி ஆகிடுச்சு கைஸ். இதில் ஆக்சுவலி நான் எப்போயுமே வந்து கேர்டு யூஸ் பண்ணுவேன், பட் இன்னைக்கு ஐம் நாட் லைக் கேர்டு யூஸ் பண்ணோன்ற மாதிரி எனக்கு இன்றைக்கி இல்லை. அதனால நான் வந்து கெட்சப்பும் பெப்பர் மட்டும் போட்டுக்கிட்டேன். பெப்பர் கொஞ்சம் நிறையா போட்டேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கைஸ் உங்களுக்கு கேர்ட் பிடிக்கும்னா நீங்கள் கேர்ட் போடுங்க. சில பேருக்கு வந்து அந்த எக்கும் கேர்டும் மிக்ஸ் ஆச்சுன்னா பிடிக்காது, பட் எனக்குலாம் பிடிக்கும். உனக்கு பிடிக்கும் இல்லடி? ஒரு காலத்தில் சாப்பிட்டேன். சத்தியமாக டயட் ஃபுட் மாதிரியே இருக்காது, சூப்பராக. ஸோ நீங்கள் வந்து டயட்டில் இருக்கணும்னாலும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஒரேல்ஸ் டயட்லலாம் இல்லை, எனக்கு டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கைஸ் போஸ்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஐ மீன் யூடியூப் லாங் ஃபார்மேட், யூடியூப் ஷார்ட்ஸு அண்ட் இன்ஸ்டா ரீல் 3மே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து சின்ன ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நான் என்னென்ன பண்ணுறேன்றதை அப்பப்போ உங்களுக்கு அப்படி இப்படி காட்டுறேன். ஸோ யா லெட்ஸ் கோ. போரூரில் ஸோ கைஸ் வந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுட்டா. ஸோ நான் இதை வந்து வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நம்ம செகண்ட் ஒர்க்கை பார்க்க போகிறோம். ஓகே. கைஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா வந்து என்னோடய பெட்ரூமில் பார்த்துருப்பீங்க, லைக் வாலில் வந்துட்டு நான் ஃபுல்லாக போலரைட்ஸ்லாம் போட்டிருப்பேன்ல. ஸோ அதில் சிலது விழுந்துருச்சு. அதில் சில இது நான் பத்திரமா வச்சுருக்கேன், கொஞ்சம் இல்லை. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம், பேக்ரவுண்ட் ரொம்ப காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் வந்து என்னென்ன இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா? போயிட்டு ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய ஃபோனோட பிஃபோர் நிலமை வந்து நான் பிக் எடுக்காமல் போயிட்டேன் கைஸ். ஸோ முன்னாடி வந்து ஒரு புது ஃபோன் இல்லை, 1 இயர் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் 1 இயர் தானே ஆயிருக்கு. அதுக்குள்ளே அந்த ஃபோன் வந்து டெம்பர்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. நானும் அது மாற்றணும்னு நினச்சிட்டே தான் இன்றைக்கி போயிட்டு வந்து சூப்பராக டெம்பர் போட்டுட்டு லைக் பிளெயின் மொபைல் கேஸ் இருக்கும்ல, ஸோ அது போட்டு வந்தேன். பிகாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்போ பிளெயினே எஸ்தட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் பிளெயின் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. என்னென்னா வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் லைக் ஃபோட்டோ ஸ்டிக்கர் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். இதை நானே எடிட் பண்ணேன். நான் உங்களுக்கு கட் பண்ணி இது நான் காட்டுறேன் ஃபோனில் வச்சுட்டு. ஸோ இது வந்து அழகாக கட் பண்ணி ஃபோனில் வந்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிக்சர் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு கைஸ், ரொம்ப பிடிச்சிருச்சு. லைக் எனக்கு வந்து சன்செட்னால் ரொம்ப பிடிக்கும். சன்செட் பிடிக்கும், எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன், இது எல்லாமே இந்த ஒரே பிக்சரில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பீச் வைபான ட்ரெஸ் போடுறது இந்த மாதிரிலாம் பிடிக்குமா. ஸோ எல்லாமே இந்த ஒரே பிக்சரில் இருக்குது. மவுண்டெயின்ஸும் இருக்குது, லைக் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லாமே இருக்கனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் அண்டு இதில் வந்து ஷீ இஸ் ஹர் ட்ரீம் அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிருக்கேன்னா, இது எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த கோட் வந்து நான் எதுலையோ படித்தேன் கைஸ். படித்ததுலேருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு கோட்டில். ஸோ ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போத்துலேருந்து அப்சஸ்டு வித் இட். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு சன்ஃப்ளவர் அண்ட் இங்கே ஒரு ப்ளூ ஹார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சன்ஃப்ளவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது போட்டு அழகாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நான் பேக் கேஸில் வைக்க போகிறேன். வச்சுட்டு வந்துட்டு எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து நான் இப்போ ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் அந்த ஃபோனில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஹை கைஸ், ஸோ தெரியுதா, நான் வந்து கொஞ்சம் என்னோடய பிரெயின்ஸை யூஸ் பண்ணி வந்து பேக் கேமில் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ தட் நீங்களும் வந்து நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இப்போ என்னோடய கேஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஒரு மாதிரி ஐ ஃபீல் மோட்டிவேட்டட், ஐ ஃபீல் ஜாய்ஃபுல், ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது போட்டதுக்கப்புறம். ஸோ எஸ், ஹை கைஸ். ஸோ எஸ், ஃபுல் சைட் போய் தூங்கலாம். ஸ்கின் கேர் பண்ணியாச்சு.
இங்கே பாருங்க கைஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே வந்துட்டு நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது அந்த சன்ஸ்க்ரீன் ஸ்டிக் இருக்கும்ல டாட் அண்ட் கீழே, அது வந்து ரீஅப்ளை பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அது பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக தான் அது பண்ண ஆரம்பித்தேன், ஒரு 1 வீக்காக. அந்த 1 வீக்குமே என் ஸ்கின்ல வந்துட்டு அந்த டைமில் வந்து ரீஅப்ளை பண்ணிவிட்டு ஸ்கார்ஃப் போட்டு ஃபுல்லாக கவரப் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ அதனால எனக்கு பிம்பிள்ஸோ லைக் ஹீட் பாயில் சன்பர்ன் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்துட்டு நான் போடாமல் வந்துட்டேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துலையே நம்ம போடலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தால் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் போடாமல் போக்கலான்னு. அது வந்து எனக்கு திமிரு, அது வந்து யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது, என்னோடய திமிரு தான். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போடாமல் போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி என் ஃபேஸில் எதுவுமே கிடையாது. ஐ எம் 200% ஷுர். ஏன்னா அதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் நான் ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தப்போ நீட்டாக தான் இருந்துச்சு, நார்மலாக ஆஸ் யூஷுவல் ஸ்கின் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த சன்னில் வந்தேன்ல, என்ன தான் நான் ஸ்கார்ஃப் கவர் பண்ணிட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 2 3 கெஸ்ட்டு நியூவாக வந்துட்டாங்க. எனக்கு ஷாக். ஓகே, அப்போ தான் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் ஸ்டிக்கோட அருமை தெரிஞ்சுது. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆக்னி பிம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஹீட்டில் வந்து உங்களுக்கும் என்ன மாதிரி ஸ்கின் டைப் வருது ஹீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சன்ஸ்க்ரீன் இருக்கோ அது ரீஅப்ளை பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் ஸ்டிக் வந்து காலேஜில் போடுற கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பார்ப்போம், சாலிசிலிக் ஆசிட்லாம் போட்டு கொஞ்சம் விருந்தாளியை வந்து விருந்து வச்சு ட்ரீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து நல்லபடியாக போவாங்களா என்னென்னு பார்ப்போம். ஸோ தட்ஸ் இட். நான் வந்து நாளைக்கு உங்கள் எல்லாரையும் ஒரு சூப்பர் vlogல பார்க்குறேன். Until then, it's bye bye from Lavanya. Bye bye.